Hello everyone, welcome to Triple A English Literature channel. Today we are going to see about a poem, Hymn to Adversity by Thomas Gray. Hymn means a song in praise of God, but here's the word has been used to mean song in praise of adversity, which being a personified, a poet has attributed a certain divine qualities. He has decorated some certain divine qualities. இங்கே adversity அப்படிங்கிறது that is regarded as a daughter of Jove. Jove means the Jupiter. Who was in ancient classical mythology. He is an supreme of God அப்படிங்கிறத that is Jove. And this poem written a price of adversity. Look forward. A similar poem written by Wordsworth Ode to Duty, that is the same poem like that. And here adversities, we have all known about adversity அப்படின்னா that is misfortune, unfortunate அப்படின்னு சொல்லுவாங்க. Each and every person has made the same, and adversity visits everyone, but realizing this, அதாவது everybody meets adversity, everybody visits, the adversity has visits everyone, எல்லாருக்கும் visit பண்ணும். At the same time realizing this, human can lead to forgiveness and when it has comes us, when it has visit us, by the time which is we have to be maintain, which is we have lead, எதெல்லாம் நம்ம வந்து லீட் பண்ணி கொண்டு போகணும் when we have being at in adversity, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பொசிஷனில் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணும், எதெல்லாம் லீட் பண்ணி என்ன மாதிரி பிஹேவியர்லாம் வில் பி அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் இருக்கணும், ஜென்ராசிட்டி இருக்கணும், அண்ட் லவ் ஃபார் தேர் ஃபெல்லோஸ். அது எல்லாரையும் ஈச் அண்ட் எவ்வளோ பிரச்சனையிலும் வந்து நம்ம எல்லாருக்கூடையும் அன்பை லவ் பண்ணி ரொம்ப அந்த எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, தட்டி கொடுத்து போகக்கூடியதாக இருக்கணும். வித் ஹூம் தே ஆர் யுனைடட் த காமன் அண்ட் போர்ன் அஃப்ளிக்ஷன், ஒரே ஒரு பாண்டிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் வில் பி லீட் இன் அ குட் பொசிஷன் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹியர் த பொயட் இன்வைட்ஸ் அட்வர்சிட்டியை வந்து இன்வைட் பண்ணுறாரு, கம்ஸ் டு ஹிம். அவர் இன்வைட் ஹி ஹாஸ் டு கம், இன்வைட்ஸ் த அட்வர்சிட்டி கம்ஸ் டு ஹிம். அட் த சேம் டைம் நாட் இன் விச் இஸ் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் த அட்வர்சிட்டி, இன் விச் வே இட் ஷுட் கம் டு ஹிம் அப்படிங்கிறத எப்படி ஹவு டு ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் மோர் ஹாரிபிள் டு அ ஃபார்ம் ஆஃப் டிசீஸ். பயங்கர ஹாரிபிளான டிசீஸாக எனக்கு வர வேண்டாம். அண்ட் த பவர்ட்டி அண்ட் டூ மச் ஆஃப் பவர்ட்டி இருக்கக்கூடாது, ஆர் டெத் இருக்கக்கூடாது. பட் இந்த பீயிங் த ஃபார்ம் ஆஃப் டீச்சர், அதாவது த டீச்சர் ஹேஸ் டிஃபைன் வாட் இஸ் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லி இட் ஷுட் பி டச் மீ. இட்ஸ் இன்வைட்ஸ் த அட்வர்சிட்டி இன் விச் வேனா ஸ்லைட்டாக லைட்டாக இருக்கணுங்க, ரொம்ப ஹாரிபிளாக இருக்க வேண்டாம். அதுதான் அவரோட அட்வர்சிட்டி பற்றி அவரோட தாட். இந்த அட் த சேம் டைம் இந்த போயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாரல் அண்ட் எக்ஸலண்ட் ஒரு மொராலிட்டி இருக்கணும். நம்ம வந்து அட்வர்சிட்டி வென் விசிட்ஸ் டு அஸ் அட்வர்சிட்டி, ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், ஒரு அன்ஃபார்ச்சுனேட், ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் ஏற்படும் போது எப்படிலாம் நம்ம வந்து பிஹேவியரல் அப்ரோச்சில் இருக்கணும், எப்படி ஒரு ஜென்ராசிட்டி வி ஷுட் பி லீட் டு இன் அவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வேர் எவர், அந்த மாதிரிலாம் இருக்கணும். அண்ட் வி ஷுட் நாட் பி வி ஷுட் என்டியோர் அண்ட் ஸ்ட்ரைவ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் வாட் எவர் இட்ஸ், அதெல்லாம் வந்து நாட் ரேஜ் அகெயின்ஸ்ட் ஆஃப் ஃபேட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஃபேட் அப்படிங்கிறது தட் இஸ் அ காட் இருக்கிறாங்க, அது காட் ஹாஸ் கிவன் டு அஸ், திஸ் இஸ் த இந்த அட்வர்சிட்டின்றதே யார் கொடுக்குறா, காடு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பீனியேட் இருந்ததுனாவே வி டோன்ட் பி அகெயின்ஸ்ட் ஆஃப், எந்த கோவம் இல்லாமல் ரொம்ப அதை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷனில் ரொம்ப காமாக இருக்கணும் அப்படிங்கிறது தட் இஸ் அ திங் இஸ் பிஹைண்ட் ஹியர். அண்ட் ஹியர் வில் see a biography of Thomas Gray. And Thomas Gray is another forerunner of the Romantic movement in British literature. Gray was a founder of the Graveyard School of Poetry, a title bestowed primarily for his elegy written in country churchyard. That is a best for him, and one of the most famous, most frequently anthologized and most often quoted poems in the tongue. The poem A Hymn to Adversity, written in 1742, like an ode on spring and the ode on distant prospect of Eton College, belongs to the first period of Gray's poetic career. The word hymn and the poem, the same poem, like the Wordsworth also written a poem, Ode to a Duty.
In this poem, the first four stanza of Hymn to Adversity are impersonal and objective, which is has described for the first four stanza la, the author has described about the ஒரு impersonality, the objectivism has described. அந்த லாஸ்ட் டூ ஸ்டான்ஸால வந்து which is he has described அப்படின்னு பார்த்தீங்கன்னா subjectivism, in his personal, in other words, இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா adversity deals with should deal with, எப்படி adversity deal பண்ணுது, then in which way it has deal with us அப்படிங்கிற அதர் பீப்புளை எப்படி பண்ணுது டீல் பண்ணுது அப்படிங்கிறதும். தென் while in the last two stanzaல the manner in which adversity should deal with him, in which manner வந்து இப்போ adversity when visits to us, in which manner we have to be lead, எப்படி சொல்கிறது, அக்செப்ட் பண்ணுறது அந்த மூட், அந்த இதை தான் இதில் அந்த நெக்ஸ்ட்டு உள்ள ரெண்டு ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து ஸ்டான்ஸால் வந்து poet வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, வில் see a poem now. ஸ்டான்ஸா 1ல பாருங்கள். Daughter of Jove, relentless paw, though dammer of the human breast, whose iron's courage and torturing heart, the bad of fright afflict the best, bound in thy adamantine chain. The proud are taught to taste of pain, and purple tyrants vainly groan, with bang and fell before, and pitied and alone. அதாவது in the first answer which is he has described the characterization of the Joe's daughter of Joe அப்படின்றாங்க. இஸ் அன் சுப்ரீம் காட், மித்தாலஜியில் சொல்லப்படுற சுப்ரீம் காட். அவங்களோட பொண்ணு தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்சிட்டி கொண்டு வரவங்க. லைக் வந்து நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர் தமிழில் சொல்லுவோம் எப்படின்னா, இந்த சீதேவி வரவு கொடுக்குறவங்கள லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க சீதேவி. தென் மூதேவி அப்படி, ஐ எம் ஸோ சாரி டு சே திஸ், மூதேவி அப்படி சொல்லுவாங்க இல்லையா. பணம் அதுமாரி கஷ்டம் கொடுத்து அவங்க வந்து துரதிஷ்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காட் அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, she is the daughter of supreme god அப்படி சொல்கிறாங்க. she has the power, which is the power she should have அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹியூமனோட ஹார்ட் அண்ட் ஹியூமனோட மைண்டையே வந்து ஷீ ஹாஸ் வீல்ஸ், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் ஷீ ஷுட் ஹாவ் இன் மர்சிலெஸ் மேனர். இன் விச் வே ஷீ ஹாஸ் ஹேண்டில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tamer of the human breast, and with iron's courage and torturing heart bad affright afflict the best, bound in adamantine chain, the proud are taught to the taste of pain. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனை வந்து என்ன பண்ணணும்னா, the taste of pain, பெயினோட டேஸ்ட்டை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது, தட் இஸ் இன் ஹர் டியூட்டி. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she wields her, அவங்க the merciless manner, frightening the evil-minded persons and not sparing even noblest persons. At the same time, for whom வந்து she has giving the pain அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈவில் மைண்டடாக சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகவும், அட் த சேம் டைம் நோப்லஸ்ட் பர்சனுக்கு வந்து திஸ் பர்சன் ஹேப்பன் டு கமிட் எனி மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணினாலும், ஷி இன்ஃப்ளிக்ட்ஸ் த கியூர் ஆஃப் தேர் சின் ப்ரைட். அவங்களோட ப்ரைடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ஸ் அவங்க செய்யப்படும் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து அக்யூர்ட் பெயின் கொடுக்குறது, தென் ஒரு மாதிரி லைட் பெயின் கொடுக்குறது. ஷி இன்ஃப்ளிக்ட்ஸ் அஸ் பனிஷ்மெண்ட் அப்பான் க்ரூயல் டிக்டேட்டர்ஸ். லைக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டைரன்ஸ்லாம் இருப்பாங்களே, பெரிய பெரிய டைரன்ஸு, அன்ரூல் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்கள தாங்கிக்க முடியாத அளவுக்கு என்டியூரன்ஸ் இல்லாமல் பிட்டிடு யாரும் பிட்டி பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக கொடுப்பாங்க அப்படின்றாங்க. த நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா, வென் த ஃபர்ஸ்ட் thy shy to send on earth virtue, his darling child designed, to thee he gave the heavenly birth, and bare to form her infant mind, a stern wrecked nurse thy rigid lore, with patience many years she bore. When first thy shy to send on earth virtue, his darling child designed, to thee he gave the heavenly birth, and bare to form her infant mind, a stern rugged nurse thy rigid lore, with patience many a year she bore, what sorrow was, though bad as her know, and from her own she learned to melt at others. Oh,
The second stanza of him to adversity, which is the second stanza என்ன சொல்கிறாங்கன்னா, the virtue is also daughter of Joe அப்படிங்காங்க. that is means the morality, but she was sent from எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she is heaven டு த எர்த் அங்கேருந்து வரக்கூடியவங்க. அண்டு லேட்டர் தென் அட்வர்சிட்டிக்கு அப்புறம் வரவங்க. அண்ட் ஜூ அட் த டைம் டைரக்டர் அட்வர்சிட்டி அண்ட் த வேர்ச்சுவல் ரெண்டும் ரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியர்னால் ஒன்றுக்கு ஒன்று ரியர் ஆம்னு சொல்லுவோம்ல, இப்போ ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் அப்படின்ற மாதிரி. தென் விச் இஸ் த த வேர்ச்சுவோட என்ன டியூட்டி அப்படின்னு பார்த்தா, த கேரக்டர் அந்த வேர்ச்சுவாக இருக்கும்போது எ பர்சன் ஷுட் ஹாவ் அ வெர்ச்சுவாலிட்டி மொராலிட்டி இருக்கும்போது மேக் ஷுவர் தட் வேர்ச்சு வுட் லேர்ன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பிரச்சனையில் நடந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் தேர் அக்செப்ட் த சாரோஸ் அந்த எந்த அக்கேஷன்ஸும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கரெக்டாக த டிஸ்ட்ரெஸ் வாட் எவர் இட் ஹாஸ் கம்மிங் ஃப்ரம் காட் அப்படிங்கிறத ஒத்துட்டு அக்செப்டன்ஸோட அவங்களோட லைஃப்பை ரொம்ப கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. வென் தே குட் அக்கம்பனி ஆஃப் வர்ச்சு அக்கம்பனியாக அவங்க கூட இருக்கப்படும் போது என்ன ஆகும், அந்த கேரக்டர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன் டு தெம் தேர் பி அக்செப்ட் எவ்ரி திங் ஆஸ் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ காட் அப்படிங்கிறத அந்த ஃபேட் அக்செப்ட் பண்ணுவாங்க. தே ஓன்ட் பி என்ன சொல்கிறது, அதை ஸ்க்ரீம் பண்ணுறோம், அது ஓலமிட்டு கத்துறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் பொறுத்துப்பாங்க அப்படின்றாங்க. அண்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, scared at thy frown terrific, a fly self-pleasing, a foolish idle brood, while laughter, noise, and thoughtless joy, and leave us leisure to be good, like thy disperse, and with them go. The summer friend, flattering foe, by vain prosperity received, to her thy woe, their truth, and or they gain believed அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த idlers அப்படின்னாங்க, த லேசி பீப்புள்ஸ் அண்ட் த அதர் சாலோ மைண்டட் பர்சன்ஸ் டேக் டு தேர் ஹீல்ஸ் as soon as adversity, when the appear of adversity, adversity அவங்க மிஸ்ஃபார்ச்சூன் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they frown on her forehead. இப்படி ஒரு மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா, அந்த முகம்லாம் சுழிச்சிட்டு ஐப்ரோஸ்லாம் தூக்கிட்டு ஃபோர்ஹெட்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஹூ லாஃப் இன் அன்சிவிலைஸ்டு மேனர், ஹா எனக்கு இது நடந்துருச்சு, நான் ஒரு மாதிரி காடை எல்லோரும் கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் ஹூ மேக் அன்னெசரி நாய்ஸ், ரொம்ப சத்தம் போடுறது, சம்டைம் ரொம்ப எனக்கு இது நடந்துருச்சா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு கர்சிங் ஃபீலோடு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத இந்த ஸ்டான்ஸில் சொல்கிறாங்க. தே ஓன்ட் பி லாயல் டு த காட். அதை காட் ஒரு ஃபேட் அப்படிங்கிறது இட் ஹாஸ் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம சத்தம் போடுவாங்க, அழுது புலம்புவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸில் விஸ்டம் இன் சாப்பிள் கார்ப் அரைட் immersed in rapturous thought profane, and melancholy a silent maid with leaden eye, that loves the ground still and the solemn steps attend, warm charity and gentle friend, with justice to herself severe, and pity dropping soft the sadly pleasing tear அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன்ஸ் clothed in unastonished, அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலசாபிக்கலாக ஒரு பர்சன்ஸ் ஒரு பர்சன் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் ஜென்ரலாக எல்லோரும் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த டைம் கூட ஒரு மெச்சோர்ட் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அண்ட் அஸ்டான்டியஸ் ஹார்மன்ஸோட ரொம்ப அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிலசாபிக்கல் தாட்ஸோட விச் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஜாய் டு தெம். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராட் மைண்டட் திங்கிங் உள்ள பீப்புள், ஒரு மொராலிட்டி உள்ள மனிதன் என்ன செய்வான்னா, ஓகே வில் happen next to me for happiness தான் கண்டிப்பாக நடக்கும். this is from God, எனக்கு இது காட் மூலமாக தான் வந்துச்சு, இது கண்டிப்பாக எனக்கு இது அடுத்து this is temporary pain தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. but the adversity is also attended by melancholy persons whose eyes are devoid of luster and who keep looking down at the ground because of their state of joylessness.
அதர் அட்டண்டன்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஆர் சேரிட்டபிள் பர்சன் ஜஸ்ட் மைண்டட் பர்சன்ஸ். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆஸ் அன் அ பர்சன் ஷுட் நோ ஷுட் ஹேஸ் அக்செப்ட் எவ்ரி திங் இட் ஹாஸ் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்றத இந்த ஹியூமன் பீயிங்கோட இதை தான் ஆட்ரிபியூட்ஸை வந்து இங்கே வந்து அவங்க எப்படி இந்த வேர்ட்ஸ் மூலம் டெக்கரேட் பண்ணி காடுக்கு வந்து தேங்க் பண்ணி அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டாலரன்ஸ் அதைத்தான் இந்த ஸ்டாண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த வைஸ் பர்சன்ஸ், அதாவது இங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பர்சன், மெலன்கலி பர்சன், சேரிட்டபிள் பர்சன், ஜஸ்ட் பர்சன்ஸ் அண்ட் சிம்பத்தட்டிக் பர்சன். வைஸ் பர்சன் எப்படி டெசிஷன் எடுப்பாங்க when they are being met visit at misfortune, and melancholy persons அவங்க எப்போவுமே சோகத்தில். தென் சேரிட்டபிள் பர்சன்ஸ் ப்ராட் மைண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க. தென் ஜஸ்ட் அ பர்சன் ஒரு ஆர்டினரி பர்சன். அண்ட் சிம்பத்தட்டிக் பர்சன் ஹூ ஆர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிபிக் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டான்ஸால். அண்ட் த நெக்ஸ்ட் த ஃபிஃப்த் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஓ ஜென்ட்லி ஆன் தாய் அ சப்ளியன் ஹெட் and dread goddess lay they a chastising head, not in they a gorgon terrace glad, nor circled with a vengeful band, with thundering voice and threatening me with screaming horror funeral cry, despair and fell disease and ghastly poverty அப்படின்றாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஃபோர் ஸ்டாண்ட்ஸால் வந்து திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார் விச் இஸ் வாட் இஸ் moral, வாட் இஸ் virtue, வாட் இஸ் the moral, adversity, in which way it should affect the persons, when it has affecting the person, how the person should be லீட் தேர் லைஃப் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்னா, த பொயட் நவ் பிகம்ஸ் பர்சனல் சீக்ஸ் பேட்ரோனேஜ் ஆஃப் அட்வர்சிட்டி. இது வந்து இவரோட ஓன் அட்வர்சிட்டியை இன்னொரு வாரத்தில் சொல்லும்போது எப்படிலாம் இதை வந்து இன் கோர்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஹேஸ் மீட் ஃபார் ஹிம், எப்படி வந்து அவரோட லைஃப்பில் அப்பியர் ஆனால் எப்படி அவரை வந்து ட்ரெட்ஃபுல் ஆஃபுல் இன்ஸ்பைரிங் ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. ஹீ சர்டன்லி வாண்ட்ஸ் அட்வர்சிட்டி பனிஷ் ஹிம் சேஸ்டி. அதாவது அதுதான் ரொம்ப ஜாஸ்தி அவரை அட்டாக் பண்ணாமல் ரைட் சேனல்ஸில் அட்டாக் பண்ணும். திஸ் இஸ் த எனர்ஜி, திஸ் இஸ் ஹிஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி இட் ஷுட் அஃபெக்ட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஹி டஸ் நாட் வாண்ட் கன்ஃபரண்ட் த ஃபியர்ஸ் அட்டண்டன்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபிக்காக ஹாரிபிளாக இருக்காமல் ஸ்லைட்டாக என்னை டச் பண்ணால் என்ன அட்வர்சிட்டி வந்து எனக்கு லைட்டாக தான் வரணும் அப்படிங்கிறாரு அவர். திஸ் இஸ் ஹிஸ் ஓன் ஒப்பீனியன். அண்ட் அந்த poet இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் லைஃப் ஷுட் நெவர் பிகம் ஸோ அட்வர்ஸ் அண்ட் ஹாஸ்டைல், மேக் ஹிம் ஃபீல் ரெச்ட் அண்ட் மிசரபிள். ஏன்னா ரொம்ப ரெச்ட், என்னை உடச்சிடாம ஓரளவுக்கு வந்து த ஃபேட் ஓகே, த ஃபேட் ஒன்லி த இம்பயஸ் எப்போவுமே ஜென்ரலாக வந்து இந்த ஃபேட் அப்படிங்கிறது இம்பயஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும் ஹூ ஹாவ் பிகம் ஹார்டண்டாக இருக்கும். ரொம்ப தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து பயஸ்னால் ரொம்ப பக்தி உள்ளவங்க, இம்பயஸ்னால் பக்தி இல்லாதவங்க, காடோட நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் சின்னஸ் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டண்டாக இருக்கணும். பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு பயஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் ஹம்பிளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And this is the fifth and sixth stanza பார்த்தீங்கன்னா, thy form bening, O goddess wear, thy milder influence impart, thy philosophic train be there to soften, not to wound my heart. The generous spark extinct revive, teach me to love and to forgive. Exact my own defects to scan what others are, to feel and know myself a man அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 திஸ் இஸ் த சிக்ஸ்த் ஸ்டான்ஸ். இது என்னென்னா, இந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ், அந்த ப்ரிசைடிங் ஸ்டான்ஸில் உள்ள அந்த தாட்டோட இதை கொண்டு வர்றாரு. எப்படின்னா, இந்த பொயட் இப்போ எப்படி கொண்டு வர்றாரு, அவரோட அப்பீல்ஸ் எப்படின்னா, நான் அட்வர்சிட்டி டு அடாப்ட் கைண்ட், நான் வந்து ஐ ஷுட் அக்செப்ட் த, ஹீ இஸ் அக்செப்டிங் த அட்வர்சிட்டி இன் விச் வேனா ரொம்ப கைண்டாக இருக்கணும், மைல்டாக இருக்கணும், அண்ட் பெனபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிம். ரொம்ப சாஃப்ட், அதாவது அட்வர்சிட்டி எனக்கு வரணும், இட் ஷுட் விசிட்ஸ் மீ, பட் ரொம்ப சேஃபாக இருக்கணும், ரொம்ப பெரிய லாஸ்லாம் எனக்கு வேண்டான்றாரு. அண்ட் அப்புறம் அட் த சேம் டைம் என்ன சொல்கிறேன்னா, அவரோட ஃபர்தர் அப்பீல்ஸ் டு அ காடஸ் டு கம் டு ஹிம் வரட்டும், பட் ரொம்ப மான்ஸ்ட்ரஸாக வேணும், ரொம்ப ஃபியர்ஸ் லுக்கிங்கோட வேணும், ரொம்ப ஃப்ரைட்ஃபுல்லாக அட்டன்டாக வேணும், ரொம்ப ஃபிலாசாபிக்கலாக ரொம்ப சாஃப்டாக தான் எனக்கு வரணும். அதாவது who can soften his heart but not hurt lacerate அப்படின்றார்.
ஒரு அட்versity வரும்போது ரொம்ப சாஃப்ட்டா வரட்டும். அட் த சேம் டைம் ஹர்ட் ஆகக்கூடாது எனக்கு அப்படின்றாரு. அண்ட் இந்த பொயட் இங்க என்ன அட்versity என்ட்ரீட் இன் விச் வே ஹி ஹாஸ் இன் ட்ரீட்டிங் த அட்versity அப்படின்னா, பிரிங் பேக் டு லைஃப் தோஸ் ஜெனரஸ் இம்பல்சஸ் விச் ஒரிஜினலி பொசஸ்ட் விச் ஹாஸ் பீன் கிரஷ்ட். அதாவது ஈவில் இன்ஃப்ளூயன்சஸ் இன் த வேர்ல்டு. எப்போவுமே வந்து ஈவில் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு அதை வந்து அட்versity வந்துட்டு அட் த சேம் டைம் வந்து அது க்யூர் ஆயிரணும், அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க. விச் இஸ் த டிசைர் ஆஃப் ஹிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்ம்டு ஜென்ட்லி அட்versity வரட்டும். அட் த சேம் டைம் அதை ரிஃபார்ம் பண்ணணும். அதோட 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 ஃபங்க்ஷன் டிசைட் டு ஷோ என்னன்னா, திரும்ப வந்து இட் ஷுட் பிரிங் பேக் டு த அந்த ஹாப்பினஸும் வரணும். அதாவது ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து நெக்ஸ்ட் வரணும். அதுதான் தட் இஸ் ஹிஸ் தாட் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அந்த அட்versity ஹி டசன்ட் ப்ரே ஃபார் அன் அல்டுகெதர் ட்ரபிள் லைஃப். எனக்கு இந்த லைஃப் வேண்டான்னு நான் ப்ரே பண்ண மாட்டேன். ஐ அக்செப்டட் பட் த சேம் டைம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்ட் டு மச் சஃபரிங் இன் ஹிஸ் லைஃப். அதாவது ஹி டோன்ட் வாண்ட் பி மச் சஃபரிங். ரொம்ப கஷ்டமான லைஃப் வேண்டாம். அண்ட் ஃபீல் தட் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட்லி லெஜிட்மேட் விஷ். எனக்கு ஹாப்பினஸும் வேணும், அட்versity வேணும். அட் த சேம் டைம் ரொம்ப ஹார்டானா வேண்டாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திஸ் இஸ் ஓவர் ஃபார் ஹிம் டு அட்versity. தேங்க் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ட்ரிபிள் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. தேங்க் யூ ஸோ மச்.